சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் இளங்குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். அடுத்ததாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் புதுசாக உருவாகும். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு நம்ம நிறையா வச்சுருக்கோம். டென்டலுக்கு வச்சுருக்கோம், டயாலிசிஸ் வச்சுருக்கோம், இந்த மாதிரிலாம் வருது. அப்போ அப்படி ஒன்று வரும் அப்படின்னா அது என்ன கிளினிக்காக இருக்கும் அப்படின்னா ஒரு காமன் மேனை கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளது இன்றைக்கி இருக்கிறதுல ஃபேட்டி லிவர் கிளினிக். ஃபேட்டி லிவருக்குன்னு ஒரு கிளினிக் வருங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. யாருக்கு என்ன டெஸ்ட் பண்ணாலும் ஃபேட்டி லிவரை பற்றி 1 அல்லது 2 அப்படின்னு இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, மருத்துவம் பெரும்பாலும் அறிவுறுத்துகிற ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதை சரியாக இருந்தால் இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்கல் இங்கே எங்கே உருவாகுதுன்னா, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை எங்களால் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். டைம் இருக்கா இல்லையாங்கிறதுல டைம் இருக்குது, ஆனால் முடியலை. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, அது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு மெத்தட், அதை சொல்லுங்கள் டாக்டர். ஃபேட்டி லிவர்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் மக்கள்கிட்ட பயம் கிடையாது அதை பற்றி. பட் ஆனால் என்னக்கிட்ட விழிப்புணர்வும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைய அளவில் கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே முதல் முறையாக சொல்கிறது ஆல்கஹால் பற்றி தான். பட் நாங்கள் ஆஸ் எ லிவர் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேஷண்ட்ஸ் ஃபேட்டி லிவர்னால் லிவர் பாதிக்கப்பட்டு அதனால் லிவர் டேமேஜ் ஏற்பட்டு லிவர் கேன்சர் கூட ஏற்படலாங்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஏற்பட்டு வர நோயாளிகள் அதிகரிச்சுட்டே வருது. இன்ஃபேக்ட் இன்னும் சில வருடங்கள் போனால் ஃபேட்டி லிவர்னால தான் லிவர் டிசீஸே ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்க போகுது. ஸோ இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு எதனால் இம்பார்ட்டன்ட்னா, இந்த நோயை எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள். 100% இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி தேவையான வழிமுறைகளை நம்ம செய்தால் பின்னாடி வரக்கூடிய அத்தனை நோய்களையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் சொல்கிறது போல் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹெசிடேஷன் கண்டிப்பாக குறைஞ்சிடும்னு நான் நம்புகிறேன். அண்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிறது ரொம்ப அவங்கள செய்ய முடியாத விஷயங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஸ்விக்கியில் நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் அது அளவாக கரெக்டாக சாப்பிடணுங்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு லேசினஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்டு இப்போ எக்ஸாக்டாக இதனால் பெனிஃபிட் ஆகிற பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துட்டே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சிலர் அவங்களுடைய உறவினர்களுக்காக கல்லீரல் தானம் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஃபேட்டி லிவர்னு இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம அட்வைஸ் பண்ணி 1 மந்தில் கம்ப்ளீட்லி நார்மல் ஆகிடும் சார். ரிவர்சல் டு அ நார்மல் லிவர். ஸோ உங்களால் உங்களுக்கு உடலில் இருக்க ஒரு ப்ராப்ளத்தை 1 மந்தில் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியும்னு தெரிஞ்சால் வை பீப்புள் வில் நாட் டூங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால தான் ஃபேட்டி லிவருங்கிறதே இப்போ எங்களோட மெடிக்கல் டெர்மினாலஜியிலே வி ரெஃபர் இட் ஆஸ் டிசீஸ். வெறும் ஃபேட்டி லிவர்னு மட்டும் சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் அந்த ஃபேட்டுங்கிற காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டியட்டாட்டிக் லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது தான் அதோட மெடிக்கல் டெர்மினாலஜி. நிறைய மது இருந்தவர்கள் ஆல்கஹாலிக் அவங்களுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் உள்ள தொடர்பு, அதோட இதனால் இது வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆல்கஹால் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும். ஆனாலும் அந்த ஆல்கஹால்னால் ஏற்படுற முதல் டேமேஜே ஃபேட்டி லிவர் தான். நம்ம ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர்றது தான் நம்ம அதிகரிச்சுட்டு வருது நம்ம பார்த்துட்டு வரோம். பட் ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் அந்த லிவர் பாதிப்புங்கிறது ஃபேட்டி லிவர் தான். அந்த நிலையில் அவங்க ஆல்கஹால் எடுக்கிறத குறைத்தாலோ இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலோ அதுவும் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆகிடும். அண்டு இதில் ஒரு முக்கியமான என்ன மெத் அப்படின்னு பார்த்தா, நான் வாரத்தில் ஒரு முறை தான் குடிக்கிறேன், இல்லைன்னா நான் வைன் தான் குடிக்கிறேன், பியர் தான் குடிக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. பட் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சோஷியல் ட்ரிங்கிங் கூட உங்களுக்கு லிவரை டேமேஜ் பண்ணலாம். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கோஎக்ஸிஸ்டண்ட்டாக கூடவே ஃபேட்டி லிவர் இருக்குது ஆர் உங்களுக்கு வேறு ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, அதில் நீங்கள் ஆல்கஹால் சோஷியல் ட்ரிங்கிங் லெவலில் இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிவர் டேமேஜ் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது, எல்லா வகையான மதுக்களிலும் அந்த ஆல்கஹால் கண்டென்ட்ங்கிறது குறைவு ஜாஸ்தியாக இருக்குமே தவிர பட் இருக்குது கண்டிப்பாக. அண்டு நம்ம நார்மலாக பார்த்தாலே வைன், பியர் அப்படி இருக்கிற ஆல்கஹாலோட இன்டேக் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நார்மல் மற்ற ஹார்ட் லிக்கரோட அது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது 300 ml 600 ml அப்படி குடிக்கிறவங்களா இருந்தால் இதில் 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் குடிப்பாங்க. ஸோ ஃபைனலி தி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் நம்ம பாடியில் போகிறது பார்த்தா ஒரே அளவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த டேமேஜுங்கிறது டெஃபினட்டாக ஏற்பட தான் போகுது. அதனால் ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட்ஸ் இருக்கவங்க ஐ எம் ஷுர்
அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year சிம்பிளான இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு பிளட் டெஸ்ட் ஆர் ஒரு அல்ட்ராசவுண்ட் எக்ஸாம், இதை செய்துட்டாலே அவங்களுக்கு லிவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஏர்லியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டா அந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். சரி டாக்டர், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபேட்டி லிவர் 1 வந்திருக்கு, 2ன்னு வருது, 3ன்னு வருது வேறு வேறு ஆளுங்களுக்கு. இந்த 1ன்னு வரும்பொழுது அவங்களுடைய முகத்தில் மிகப்பெரிய கவலையை நம்ம பார்க்க முடிகிறதில்ல. மருந்து கொடுத்தா சரியாயிடும், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், அல்லது இதை எக்ஸசைஸ் சொல்ல மாதிரி வெயிட்டை கொஞ்சம் குறைச்சி சரி பண்ணிக்கலாம்னு ஒரு சின்ன தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் 2ன்னு வரும்போது கலவரப்படுறாங்க. 3ன்னு வரும்பொழுது என்னுடைய லிவருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பயம் வருது. இது எந்த விதத்தில் சரி டாக்டர்? இந்த பயம் அப்படிங்கிறது நியாயமான நிஜமான பயமா, இல்லை 2ன்னு வந்தாலும் 3ன்னு வந்தாலும் நீங்கள் இதை சரி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, இவ்வளவு கலவரப்பட வேண்டியதில்லை, எப்படி 1ங்கிற ஒரு விஷயத்தை இயல்பாக எடுத்துக்கிறீங்களோ சரி பண்ண முடியும்னு அது மாதிரி 3 வரையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அதிக கவனமும் கலவரமும் வேண்டாமல் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. ஐ திங்க் அதுதான் நம்ம இன்றைய இந்த உரையாடலில் நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது. விழிப்புணர்வு தான் முக்கியம், பயம் தேவையே இல்லை. ஏன்னா அது கிரேட் 2 கிரேட் 3 ஃபேட்டி லிவராக இருந்தாலும் அதை ஆஸ் ஏர்லி as 1 monthலேயே நம்ம அதை கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக லிவராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான இன்றைக்கி மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது. பயப்பட தேவையே கிடையாது. முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் தான். அது இல்லாமல் மற்ற வகையில் தேவைப்பட்டால் அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை தேவைப்பட்டால் இப்போ மெடிசின்ஸ் கூட வருது, அதுவும் செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட அந்த கிரேட் 2 கிரேட் 3 ஃபேட்டி லிவருங்கிறது கூட ரிவர்ஸ் ஆகி நார்மலாக வந்துடணும். பட் என்ன விழிப்புணர்வு தேவைன்னா, அதிக அளவில் ஃபேட் இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்கள் லிவரை டேமேஜ் செஞ்சு பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு ஏற்படுத்தும். ஃபேட்டி லிவர் மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு நல்ல சிறந்த உணவு வகை மூலம் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எல்லாரும் மருந்தை பற்றி கேட்பாங்க, நான் உணவை பற்றி கேட்குறேன். அதுக்கு சாத்தியம் இருக்கா? கண்டிப்பாக. இன்றைக்கு நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் ஐ எம் ஷுர் எல்லாருமே டாக்டர்ஸே தேவையில்லை, நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் அண்டு ஹெல்த் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எந்த மாதிரி ஒரு டயட் எடுக்கணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணுங்கிறத பற்றி நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஐ எம் ஷுர் அது நிறைய பேருக்கு அதனால் பயனடைகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆஸ் அ டாக்டர் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டயட்டில் ஒரு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த நம்ம மாவுச்சத்தை குறைப்பது ரொம்ப அவசியம். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களோட உணவு வகையில் இருக்கிற மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன், நான் மற்ற எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஃபேட்டி ஃபுட்டே சாப்பிட்றதில்ல, அப்படி இல்லை. இட் ஹாஸ் டு பி பேலன்ஸ்ட். உங்கள் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, அந்த மாதிரி எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் உங்களோட டயட்டில் இருக்குதான்னு நீங்கள் பார்த்து அதை பேலன்ஸ்டாக பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபேட் இஸ் நாட் பேட், தெர் இஸ் செவரல் குட் ஃபேட் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ரிசர்ச் வந்திருக்கு, டேக்கிங் கோகோனட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் ஆஸ் அ ப்ரைமரி சோர்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் இதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் லிவருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு ஃப்ரூட்ஸ் பற்றி, நம்ம உடம்புல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை எதுனாலும் உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு தான் அவங்களுக்கு அந்த கேள்வி வரும். டெஃபினட்டாக ஃப்ரூட்ஸ் இஸ் குட், பட் ஒன் திங், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனோட உங்களோட ஃப்ரூட் இன்டேக்கை குறைச்சிக்கிறது நல்லது. அண்ட் செகண்ட், டேக் இட் அஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ராதர் தேன் ஃப்ரூட் ஜூஸஸ், பிகாஸ் அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம், அதனால ஓவர்லோட் தான் ஆகும். ஸோ டேக் இட் அஸ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக எடுக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி சப்ளிமெண்ட்ஸுங்கிறது டெஃபினெட்லி உங்கள் மெடிக்கல் அட்வைஸோட, உங்களுடைய பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்து அது பற்றி தேவைப்படுற என்ன சப்ளிமெண்ட்ஸ் தேவையோ அதை மெடிக்கல் அட்வைஸோடு எடுத்துக்கிறது பெனிஃபிஷியல். நல்லது டாக்டர். விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் நமக்கு இருக்குது. ஸோ மாவுச்சத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமாக 4 இட்லி சாப்பிட்ற ஒருத்தர் 2 சாப்பிடலாம், மத்தியானம் 3 கப்பு சாப்பிட்ற 2 கப் சாப்பிட்ற ஒருத்தர் 1.5 கப்பா 1 கப்பாக குறைக்கலாம்ங்கிறது. இது ஒரு லாங் டேர்ம் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராசஸ். இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, டாக்டர் நான் வாரத்தில் ஒரு 2 நாள் மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தேன் டாக்டர், அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேட்டி லிவர் மாதிரியான விஷயங்கள் மேலே படுகிற கொழுப்பை குறைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டா? முக்கியமாக இதுக்காக டெஃபினட்டாக நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்குது. டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அதில் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ 2 நாட்களோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் கொடுக்கறது டெஃபினெட்லி நம்மளுடைய லிவருக்கு மட்டும் இல்லை, செவரல் அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப பெனிஃபிஷியல்.
எதையும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, அது போல் ரொம்ப ஜாஸ்தியாக செய்யக்கூடாது. அண்டு உங்களோட உடலுக்கு தேவையான அளவு எந்த தேவையோ அதை மட்டும் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் லிவரை பற்றி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு எந்த அளவுக்கு அனுபவங்களோட அடிப்படையில் மாற்று மருத்துவம், ஆங்கில மருத்துவம் இதெல்லாம் வந்தாலும் கூட லிவருக்கு சோஷியல் மீடியாவில் நிறையா காணப்படுகிற விஷயம் லிவர் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. மாற்று மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அனுபவத்தினுடைய அடிப்படையில் இது அப்படியே வலிச்சுக்கிட்டு போயிடுவாங்க லிவரில் உள்ள கொழுப்பை அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த நிமிஷம் கன்வின்ஸ் பண்ணுறவங்க, நம்ப வைக்க முயற்சிக்கிறவர்கள் நிறைய பேர். ஒரு சில ஆங்கில மருத்துவர்களே நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு குழப்பத்துக்கு வழிவகுக்குது. ஒரு ஆங்கில மருத்துவர் சொல்லும் பொழுது நம்புறவங்க மற்ற மருத்துவர்கள் சொல்லும் பொழுது நம்புவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்கு, அது ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் லிவர் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாகவே இருக்கா? அதாவது லிவருக்கு பல முக்கியமான பணி இருக்குது உடலில். அதில் ஒரு முக்கியமான பணி டீடாக்சிஃபிகேஷன். ஸோ டீடாக்ஸ் செய்கிறதே லிவர் தான். நம்ம அந்த லிவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா அதுவே நம்ம உடலில் தேவையான டீடாக்ஸ் அதால் செய்துக்க முடியும். அதுக்கு தனியாக நம்ம வெளியில் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கோ இல்லை ஏதோ எடுக்கிறது மாதிரிக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் நேச்சுரல், ஆர்கானிக் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால டெஃபினெட்லி பெனிஃபிட் இருக்குங்கிறதுக்கு உண்டான எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் டெஃபினெட்லி கிடையாது. ஐ வுட் சே ட்ரிங்கிங் பிளாக் காஃபி ஹேஸ் ப்ரூவன் சயின்டிஃபிக் பெனிஃபிட். அன்ஸ்வீட்டன்ட் பிளாக் காஃபிங்கிறது அது ஃபில்டர் காஃபியான டிகாக்ஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டன்ட் ஃபில்டர் பவுடர்லேருந்து செய்கிற பிளாக் காஃபியாக இருக்கலாம். அது 3 to 4 cups per day ட்ரிங்க் பண்ணுறது scientifically proven to reduce fat content in the liver, heal the liver, and it is very good for your health. சரி டாக்டர், நான் இப்போ அறுவை சிகிச்சை பக்கம் வர்றேன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த ஒருத்தருக்கு ஏற்படுகிற ஃபர்தர் பிரச்சனைகளோ அல்லது லிவரில் வரக்கூடிய பிரச்சனைகளோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா? டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச ஃபஸ்ட்டு 2 months வரையில் அந்த நோயாளிக்கு எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறோம், முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறோம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், யூரின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், லங்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண லிவர் பாடியில் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எடுக்கிற அந்த இம்யூனோசப்ரெஷன், நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற அந்த மெடிசின்ஸ், அது ஹையர் டோசேஜில் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இஸ் ஹையர், தட் இஸ் ரியல். பட் ஆஃப்டர் 2 months அந்த மெடிகேஷன்ஸோட டோஸ்லாம் தே ஆர் கண்டினியூட் அட் லோ டோஸ் அண்ட் தே லீட் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப். 65 வயசு இல்லை, 75 வயசானவர் கூட நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தே ஆர் லீடிங் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப் ஆஃப்டர் 2 months. அவங்க எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியும், அவங்க எல்லா இடத்துலையும் உணவு அருந்த முடியும், எல்லாரோடையும் உட்காந்து நார்மலாக சகஜமாக இருக்க முடியும். ஸோ டெஃபினெட்லி இந்த டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சுட்டா ஒரு ரூம்லேயே அடைஞ்சு இருக்கணும், வெளியிலேயே போகக்கூடாதுங்கிறது ஒரு உண்மை கிடையாது. ஒரு 2 monthsக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 monthsலேயும் அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க, அவங்களோட வேலையை செய்து நார்மலாக இருப்பாங்க. பட் அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 2 months தே லீட் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப். ரிஜெக்ஷன் வந்துடக்கூடாது பொருத்தப்பட்ட புது கிட்னினால் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொடுக்குற இம்யூனோசப்ரஸ் அதனுடைய வீரிய விளைவு அவங்க உடம்புலேருந்தே வர்ற இன்ஃபெக்ஷனா அல்லது அவங்க ஒரு மருத்துவமனையில் ரொம்ப காலம் இருக்காங்க? ஏன்னா மருத்துவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், எவ்வளவு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட்டை வைக்கிறோமோ தே ஆர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால எனக்கு இல்லைங்க, நான் இப்போ ஊருக்கு போக முடியாது, எனக்கு யாரையும் தெரியாதுங்க, நான் பண்ணிவிட்டு இங்கேயே 2 மாதம் இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறேன்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஷண்ட்டு ஒரு மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்குறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அல்லது அவங்க உடம்புலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதில் எது காமன் டாக்டர்? ரெண்டுமே ரியல் ரிஸ்க். ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் போன்ற உயிரிய சிகிச்சை நடக்கிற மருத்துவமனைகள்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு செப்பரேட் ஐசியூஸ் இருக்கிறது, அந்த பேஷண்ட்ஸ் வந்து நார்மல் பேஷண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ தனிமைப்படுத்தி இருக்க முடியுமோ அந்த மாதிரி வைக்கிறது, அது எல்லாத்தையும் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துப்போம். அதையும் மீறி ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாமான்னா டெஃபினெட்லி இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, அது இந்த காற்றில் இருக்குது, நம்ம தொடுற இடத்துல இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால வரலாம். அண்ட் அதோட இம்பார்ட்டண்ட், நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப் மாதிரி நம்ம குடலில் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அந்த ஒரு பாக்டீரியாவும் ஒரு நேச்சர் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஹூ இஸ் ஆல்ரெடி டேக்கிங் லாட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், அவங்க வந்து அவங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றவங்க. இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ், நம்ம சாப்பிட்ற சிக்கன் they are all treated to lot of high antibiotics. நம்ம பேஷண்ட்ஸ் ஐசியூவில்
ட்ரீட் பண்ணுற கொலிஸ்டின்கிற மெடிசனை வந்து பவுல்ட்ரி ஃபார்மில் சிக்கனுக்கு ஃபீட் பண்ணுறாங்க இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு. அந்த சிக்கன் சாப்பிட்றதுனால நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியா வந்து ஆல்ரெடி கொலிஸ்டின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னேட்டாக நம்ம குடல்லே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம பிளட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதுக்கு பேர் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னேட் இன்ஃபெக்ஷன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் ரொம்ப காமன். பட் ஆஃப்டர் 2 months டெஃபினெட்லி வெளியிலேருந்து வர்றதுக்கும் அவங்க பாடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு தான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சட்டப்படியான ஒரு முறையை நம்ம பார்க்கும் பொழுது பிளட் ரிலேஷன், கணவன் மனைவி இவங்களுக்குள்ள உறுப்பு மாற்ற ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும், காமன் மேனுக்கு. ரிஜெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டு ஒரு தாய் மகன் அல்லது மகள் அல்லது அப்பா அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஸோ உண்மையிலேயே கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க வேறு வேறு ரத்த வகையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அது ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை ப்ரிகாஷனையும் பண்ணி தான் சர்ஜரிக்கு போவீங்க. இதுவே தான் வெளியிலிருந்து ஒரு டோனர் கொடுக்குறாரு, அவர் ஒரு தூரத்து உறவினர், சட்டப்படி அங்கீகாரத்தோடு வெளியிலிருந்து கொடுக்குறாரு அப்படின்னாலும் அவருக்கும் இது பொருந்தும். அப்போ எங்கேருந்து ஒரு நம்பிக்கை ரிஜெக்ஷன் இவங்கள ஒய்ஃபு கொடுத்தா வராது, ஹஸ்பண்டு கொடுத்தா வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வருது டாக்டர்? ஸோ இது வந்து லிவர் டொனேஷன். இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், அது வந்து லிவர் டொனேஷனில் லிவர் சாக்ரிஃபைஸ். உறவினருக்காக ஒருத்தர் அவங்களுடைய உடலை வருத்தி அவங்க கல்லீரல் தானமாக கொடுக்கறது வந்து ஒரு தியாகம் தான். அது தானம் இல்லை, அது வந்து ஒரு தியாகம் தான். ஸோ லிவர் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. ஒன்று, லிவர் வளரக்கூடியது. ரெண்டாவது, லிவர் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடியது. அதே போல் லிவர் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் இந்த டிஷ்யூ மேட்சிங், கிராஸ் மேட்சிங் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டோ செய்தீங்கன்னா அது நிறைய அந்த டிஷ்யூ மேட்சிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற லிவர் ரொம்ப இம்யூனலாஜிக்கலி ரெசிஸ்டன்ட் ஆர்கன். அந்த மாதிரி மேட்சிங்லாம் நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் பிளட் குரூப் மேட்சிங் கூட இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேஷண்ட்டை வந்து இன்னொரு ஏபிஓ பிளட் குரூப் இல்லாமல் மற்ற குரூப்பில் இருக்கவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அவங்க ஆர்கன் அவருக்கு கொடுக்கும்போது அதுவும் ஈக்குவல் சக்ஸஸ் ரேட்ஸ் தான். ஸோ இப்படி ஒரு இம்யூனாலஜிக்கலி ப்ரிவிலேஜாக இருக்கிறதுனால உறவினர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் லிவர் அக்செப்ட் ஆகும், உறவினர் இல்லாதவங்களோட லிவர் அக்செப்ட் ஆகுதுங்கிறது உண்மையே கிடையாது. நம்ம உடல் தானம் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்களோட உறுப்புகள் எல்லாம் எடுத்து இந்த மூளைச்சாவடைஞ்சவங்களோட உறுப்புகள்லாம் எடுக்கிறோம், அவங்கெல்லாம் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய ஆர்கன்ஸ் கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக நார்மலாக அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்க முடியுதுங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுல ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான சாத்தியக்கூறு பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கிறது லிவருக்குன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட், ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகலை, ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா தென் வி ஹேவ் டு டூ செகண்ட், மேபி தேர்ட் கூட செய்ய வேண்டியது. ஆனால் அப்படி ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் போகும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்களோட உடலில் வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த செகண்ட் ஆர் தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹையர் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸுக்கு இஃப் யூ டிரான்ஸ்பிளான்ட் ஈவன் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லிவர், தென் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கு பேர் ஆக்சிலரி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம், அந்த கிட்னியோட இன்னொரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லிவரையும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சால் அந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகிறது கூட குறைஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி லிவரோட மற்ற ஆர்கன் போட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணால் அது வந்து அந்த அவங்களோட ரிஜெக்ஷனே அது குறைச்சிடும். இந்த மாதிரி சர்ஜரிஸ் நம்ம பண்ணுறோமா டாக்டர்? பண்ணியிருக்கோம், நம்மளே பண்ணியிருக்கோம். ஓகே. அது யாருக்கு பண்ணுவாங்க டாக்டர்? அதாவது இரண்டாவது தடவை பண்ணுறாங்க, ஹைலி சென்சிடைஸ்ட் ரெசிபியன்ஸ். அதாவது இரண்டாவது மூன்றாவது தடவை அவங்களோட கிட்னிஸ் ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்ட் செய்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு செகண்ட் ஆர் தேர்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுதுன்னா அவங்களோட பாடியில் இருக்கிற ஆன்டிபாடி லெவல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு நோயாளிக்கு அடுத்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ஹைங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் லேட்டரல் லோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் லிவர் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் செய்தால் கண்டிப்பாக அவங்களோட கிட்னி ரிஜெக்ஷன் ரேட்ஸும் குறைஞ்சிடும். அது சரி டாக்டர். ஆனால் பட் ஏற்கனவே அவர் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு, அது சரியில்லாமல் இரண்டாவது முறை பண்ண போகிறோம், இதில் லிவர் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கைக்கு முரணான இவ்வளவு விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யும்போது இந்த உடம்பு என்ன டாக்டர் தாங்க மாற்றின பேருக்கு? நீங்கள் இப்போ நடக்கிற ரீசன்ட் அட்வான்சஸ் இன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெஃபினெட்லி நிறைய காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அவுட்கம்ஸ், பேஷண்ட்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மலி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி மீடியாவில் இமேஜஸ் பார்க்கும்போது ஆர்கன் ரிட்ரீவ் பண்ண உடனே ஒரு பாக்ஸில் வச்சு ஐஸ் பாக்ஸில் கொண்டு போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. நவ் வி ஹேவ் ஸ்பெஷல் மஷீன்ஸ் விச் நம்ம உடல் போல் அந்த மஷீன் வந்து அந்த லிவரை அதிலே பாதுகாத்துட்டு வரும். நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரில் இருக்க பிளட் அந்த லிவருக்குள்ளே பாஸ் பண்ணி அந்த லிவர்லேருந்து வெளியில் வர பிளட் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிவரை பேஷண்ட்டுக்கு பொருத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்சஸ். இன்ஃபேக்ட் ஈவன் ரொபோட்டிக் சர்ஜரி,
நார்மலாக ஒரு ஓப்பன் சர்ஜரின்னா பெரிய இன்சிஷன் ஓப்பனிங் வழியாக பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக ரொம்ப சிறிய துளைகள் மூலயமா ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி பேஷண்ட்டோட ரிகவரி இதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாட் ஆஃப் ரீசன்ட் அட்வான்சஸ் ஆர் ஒன்லி இன்க்ரீசிங் த சேஃப்டி ஆஃப் த டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கான இம்யூனோ சப்ரஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டு அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புவாங்களா, இல்லை டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டா இம்யூனோ சப்ரஸ் கூட குறைச்சி மாற்றி கொடுக்கப்படும், வாழ்நாள் முழுக்க அவங்களும் அந்த மாத்திரையோட தான் இருக்கணும்னு எடுத்துக்கலாமா? ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து எங்களோட மெடிக்கல் டெர்மினாலஜி வி சைட் இம்யூன் டாலரன்ஸ். நம்ம பாடி வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து ஸ்டார்டட் டாலரேட்டிங் அ ஃபாரின் ஆர்கன் அப்படிங்கிறது தான் அது. திஸ் இஸ் அ வாட் வி கால் அ ஹோலி கிரெயில். அதை நோக்கி தான் எல்லா ரிசர்ச்சும் இருக்குது. பட் இன்று வரையில் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் செய்த நோயாளிக்கு இம்யூனோசப்ரெஷன் ஸ்டாப் பண்ணிடலாம், ஒரு 5 years 10 yearsல ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இட் இஸ் லைஃப் லாங் இம்யூனோசப்ரெஷன். பட் ஹேவிங் செட், நம்ம குழந்தைகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யும்போது அவங்களோட லைஃப் லாங் இஸ் வெரி லாங். அவங்களுக்கு வந்து 50, 60, 70 years வரையும் கூட அவங்க டிரான்ஸ்பிளான்டட் லிவரோட வாழ போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நோயாளின்னு சொல்லக்கூடாது, டிரான்ஸ்பிளான்டட் பீப்புளில் வி ஹவ் சீன் திஸ் இம்யூன் டாலரன்ஸ். குழந்தைகள் ஒரு 25 years ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அவங்களோட மெடிசின்ஸ் இல்லாமலே நார்மலாக ஹெல்த்தியாக அவங்க இருக்க முடியுது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயந்த காலம் போய் அது எவ்வளவு நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் வந்திருக்கு. இருந்தாலும் மருத்துவர்கள் அதை எளிமையாக சொல்லும் பொழுதும் அவங்க வாயால் உங்களை மாதிரி நிபுணர்கள் ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தும் பொழுதும் அது இன்னும் நம்பகத்தன்மைக்கு உள்ளாக்கி ஒரு பயத்தை களைந்து, இல்லை நான் இது பண்ணிடுறது பெட்டருங்க, நான் இந்த தொந்தரவோடு இல்லாமல் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நோக்கி பயணப்பட வைக்குது. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.